ஒரு கிழவியோட சாவு, அதை சுற்றி இருக்கிற ரிச்சுவல்ஸ், ஒரு கல்யாணம், அதுக்கு கூடுற கூட்டம், அந்த கூட்டத்தில் சிலர் பண்ணுற அலப்பறைகள், அங்கேருந்து அசோகாங்கிற கேரக்டர் பண்ணுற ஒரு விஷயம், அவனுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு ஊர் மக்கள் நம்ப ஆரம்பிக்கிறது, அங்கேருந்து அடுத்தடுத்து நடக்கிற காமெடி, இப்படி இந்த ஸ்க்ரீன் பிளே போகிற டைரக்ஷனை என்னால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. அண்ட் அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. இந்த கேரக்டர்ஸ் நடக்கிற சம்பவங்களுக்கு கொடுக்குற ரியாக்ஷன்ஸே இந்த கதையை பெரும்பாலும் நகர்த்திட்டு போது. எல்லாருமே பயந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பயப்படுறத பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. ராஜ்பி ஷெட்டி கேரக்டரோட என்ட்ரி, இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த பேய் யாருன்னு இவங்க தேடி போகிறது, சந்தியா கேரக்டரோட என்ட்ரின்னு எந்த விதமான ஹிக்கப்பும் இல்லாமல் செம்ம தெளிவான ஒரு ஃப்ளோ. சந்தியா கேரக்டர் வச்சு பில்ட் பண்ணப்பட்ட எமோஷனல் ஆங்கிளும் ஈக்குவலாக அழுத்தமாக ஒர்க் ஆனது தான் இந்த படத்துடைய சக்ஸஸுக்கு முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். எப்போ பாரு குடிக்கிற ஆம்பளைங்க, வெளியே உதார் வர்ற ஆம்பளைங்களோட வீட்டில் இருக்கிற பெண் கதாபாத்திரங்கள், பானுங்கிற கேரக்டரோட நிலைமைக்கு காரணமான ஒரு கேரக்டர், அதை வச்சு இந்த பானு கேரக்டர் பேசுகிற விஷயங்கள்லாம் சோஷியல் கமெண்ட்ரியாகவும் புரிஞ்சுக்க முடியுது. அண்டர் கரண்ட்ல பானுவுக்கும் இன்னொரு கேரக்டருக்குமான ஹிஸ்ட்ரி, அந்த ட்ராக் டெவலப் ஆகிற விதம்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருந்தது.